the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about the first and second coming of our Lord and Savior, Jesus Christ. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. I praise God and thank Him for giving me this wonderful opportunity to continue and great privilege to continue speaking about the first and second coming of our Lord Jesus Christ to this earth in this Good Friday and Resurrection Sunday season. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் விசேஷமாக அவருடைய முதலாம் வருகையும் ரெண்டாம் வருகையும் கூட பற்றி பேசும்படிக்கு இந்த விசேஷமான இந்த பண்டிகை நாட்கள் குட் ஃப்ரைடேயும் உயிர்த்தெழுதல் கொண்டாடுற நாட்களில் பேசும்படி கிருபை செய்தபடியால் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful faithful viewers. The Master's name above all names. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தில் உண்மையாக சோர்ந்து போகாதபடிக்கு இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தவான்களுக்கும் அந்த மேலான நாமத்தில் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். The next 20 minutes I pray that the Holy Spirit will open the eyes of your understanding to get revelation about the first coming of our Lord and Savior Jesus Christ to this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அடுத்த 20 நிமிஷத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். பரிசுத்தாவி ஆனவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து வெளிப்பாடு அவருடைய முதலாம் வருகையை பற்றி வெளிப்பாடு தரும்படிக்கும் and also get really ready to meet the heavenly bridegroom in the second coming to take his own bride whom he purchased with his own blood in the first coming on this earth which we are celebrating right now. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரெண்டாம் வருகை உடைய வெளிப்பாடை தந்து நீங்கள் உண்மையாகவே அதுக்கு ஆயத்தப்படும்படிக்கு அவருடைய மனவாட்டியை கொண்டு போக மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தன் சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச சபை முதலாம் வருகையில் சிந்திப்போன ரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய மனவாட்டியை எடுத்துக்கொள்ள போக இந்த நாட்களில் முதலாவது உஷ்ணகால பண்டிகையில் அந்த வெளிப்பாடை உங்களுக்கு தரும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். The feast of Passover. முதலாவது பண்டிகை என்னவென்றால் பஸ்கா பண்டிகை. If you need prayer, call that number on the screen. The Holy Spirit will be there the very instant to deliver whatever impossible situation you are in. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த ஃபோன் நம்பர் கூப்பிடுங்கள். பரிசுத்தாவியானவர் அச்சனமே எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தால் கூட உங்களை வந்து அந்த நிமிஷமே விடுவிப்பார். Shall we constrain him to come? அவரை வருந்தி அழைப்போமா? கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவுமும் திரு ரத்தத்தாலே கரநீங்க இருதயத்தே. Hallelujah. We are celebrating Good Friday and Resurrection Sunday on the 3rd and 5th of April 2026 this year. ஏப்ரல் 3ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் இந்த வருஷம் குட் ஃப்ரைடேயும் உயிர்த்தெழுதல் ஞாயிறும் நாங்கள் கொண்டாட போகிறோம். Every single person on this earth, whichever religion they belong to, have an inner knowing that they have to receive forgiveness for their sins on this earth if they have to go to heaven. பூமியில் இருக்கிற எல்லா மனு கூலமே மனுஷனுமே கூட எல்லாருக்கும் உள்ளான மனுஷனில் அவர்களுக்கு ஒரு உணர்வு உண்டு. மோட்சத்துக்கு போக வேண்டும் என்றால் பாவ பரிகாரம் இந்த பூமியில் பெற்றால் தான் மோட்சத்துக்கு போக முடியும் என்று. So in different times and seasons of the year, we see people doing various things during their feast seasons. அப்போ ஒரு காலத்துலேயும் ஒரு நேரத்துலேயும் வருஷத்தில் ஒரு கூட்ட ஜனங்க வந்து அவங்க பண்டிகை நாட்களில் வித்தியாசமான காரியங்களை செய்கிறத நாம் பார்க்குறோம்.
Actually, all the celebrated feasts started beginning from the Holy Bible, where the Israelites were commanded to celebrate 7 holy feasts of the Lord. உண்மையா பார்த்தா எல்லா பண்டிகைகளும் எங்க ஆரம்பமானது என்றால் பரிசுத்த வேதாகமத்துல இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை 7 பண்டிகைகளை வருஷம் கர்த்தரோட பண்டிகை கொண்டாடணும்னு கட்டளை இட்டதுல இருந்து தான் ஆரம்பமானது. To honor and celebrate their God 3 times in a year, so that in doing this they would receive all their needs for that time and season from the God they worshipped if they obeyed. அப்பா அவர்கள் கர்த்தரை பண்டிகையை கொண்டாடி கர்த்தரை கனப்படுத்தினா 3 முறை வருஷத்துல அவர்களுக்கு தேவையான காரியங்களும் எல்லா ஆசீர்வாதமும் கீழ்ப்படிந்தால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா தங்கள் ஆராதிக்கிற தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியக்காரர்கள் மூலியமா பேசின பிரமாணங்களை அவர்கள் கை கொண்டார். All the laws which God spoke through his servants to the people, if they obeyed. In the Old Testament, for the forgiveness of man's sins, his people had to offer sacrifices of animals and birds, whose blood would provide a covering for man's sins for a period of 1 year. பழைய ஏற்பாட்டில் என்ன பார்க்குறோம்? மிருகங்கள் பறவைகள் பலி கொடுத்து ரத்தம் சிந்த வேண்டுமா இருந்தது. மனுஷனோட பாவம் அந்த ரத்தம் 1 வருஷத்துக்கு பாவம் மூடும். But what happened was the blood of animals did not provide permanent solution for man's sins, as man is born in sin and continue to sin. There is no permanent solutions for man's sin. ஆனாலும் மனுஷன் வந்து தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தா அதுக்கு ஒரு முடிவே இருக்குல்ல. அதனால அதுக்கு ஒரு முடிவு பாவம் செய்கிற மனுஷனுக்கு அதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு to deliver the man who sins, the Creator himself had to become a sacrifice and shed blood so that man could wash his sins in it and receive remission for his sins and go to heaven. Otherwise, those whose sins are not washed, they will go to eternal hell fire. அப்போ இறைவனை பலியாக வேண்டும் என்று ரத்தம் சிந்தினாத்தான் மனுஷன் பாவத்தை கழுவி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மோட்சத்துக்கு போகும்படிக்கு வழி உண்டாக்கப்பட்டது. இல்லை என்றால் பாவம் கழுவாத இருந்தா நித்திய நரகத்துக்கு போகுவார். Who is the Lord Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? Actually, God is a spirit. He is not like birds, animals, sun, moon or any other creation of God. தேவன் ஆவியா இருக்கிறார். பறவையோ மிருகமோ சூரியனோ சந்திரனோ சிருஷ்டிப்ப போல அல்ல. He is God. Lord Jesus Christ is God manifest in the flesh. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆவியான தேவன். As we read in 1 Timothy 3:16, 1 Timothy 3:16 வாசிக்கிறோம். To die and shed his pure sinless blood so that man could wash his sins in it and go to heaven. அது மனுஷனை போல பூமியில பிறந்து மரித்து மாசற்ற ரத்தம் சிந்தி மனுஷனோட பாவம் கழுவி இந்த பூமியில பரலோகத்துக்கு போகும்படிக்கு. This way is in Christianity only. இந்த வழி கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்கிறது. And if anyone desires to go to heaven, today he can obtain forgiveness for his sins only through immersion baptism in the name of the Lord Jesus Christ, as 3,000 people did in book of Acts. அப்போ இன்றைக்கு யாராச்சிலும் மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா ஒரே வழித்தான் இருக்கிறது. எந்த ஜாதி ஜனங்களாக இருந்தாலும் முழுக்க ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் 3000 பேர்கள் பெண்டிகாஸ் நாளில் எடுத்த அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38 வசன பிரகாரம் பாவ மன்னிப்பு பெற்றாதான் மோட்சத்துக்கு போக முடியும். Only this baptism provides remission for man's sins today, none other. இந்த ஒரே ஞானஸ்நானம் தான் மனுஷனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும், வேற எதுவும் கொடுக்காது. Now is the time, now is the acceptable year for you to check on your baptism and take this baptism. Otherwise you'll be left out when he comes now in the second coming to take his bride with him to heaven. இப்பதான் அனுகிரக வருஷம்,
இப்பதான் ரட்சிப்பின் நாள். உங்களை ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கூறி உங்க ஞானசானத்தை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாயா இல்லையா என்று உறுதிப்படுத்தும்படிக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இல்லை என்றால் பாவ பரிகாரம் பெற்றுக்கொள்ளாது இருந்தால் நீங்க பூமியில கைவிடப்பட்டு போவீர்கள். இப்போ மணவாட்டியை கொண்டு போக 2ஆம் வருகையில் வரும்போது Who is the bride of the Lord Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மணவாட்டி யாரா இருக்கிறார்கள்? All those whose sins are washed in the precious blood of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தில் அவருடைய பாவங்களை கழுவப்பட்ட எல்லாரும், which he shed when he died for us. அவர் நமக்காக சிலுவையில் மரிச்ச போது சிந்தின ரத்தம் கல்வாரி சிலுவையில் 2000 வருஷம் முன்பாக சிந்திருக்கிறார். Over 2000 years ago he has shed on Calvary cross. Who is the bride of the Lord Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மணவாளன் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மணவாட்டி யாரா இருக்கிறார்? The one who has the seal of the blood which he purchased her with and the name of her husband written on their foreheads. அப்ப யார் மணவாட்டின்னு சொன்னா இந்த 2 அடையாளம் இருக்கிறவங்க, those who have these 2 signs. அந்த சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச சபை முத்திரை இருக்கிறவர்களும் தன்னுடைய புருஷனோட பேரு நெத்தியில எழுதப்பட்ட அவர்களும் தான் மணவாட்டிகள். We get the name of our husband through baptism in his name. அவருடைய நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் அந்த பேரு எழுதப்படும். As in Acts 2:38, அப்போஸ்தலர் 2:38 பிரகாரம் ஞானஸ்நானம். In other baptism you won't get the name. வேற ஞானஸ்நானத்துல அந்த பேர் கிடைக்காது. Salvation, that your sins have been forgiven. You have to confirm your salvation. நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டான்னு நீங்கள் சோதிச்சு பார்க்க வேண்டும். Now we are going to see certain things about his second coming. அவருடைய 2ஆம் வருகை பற்றி ஒரு சில காரியங்கள் போன வாரம் பார்த்ததை தொடர்ந்து நான் பேச போகிறேன். Last week we saw about 3 of the 7 specific markers, events that will manifest in the natural and spiritual realms in this month of March 2026. போன வாரம் 7 குறிப்பிட்ட காரியங்கள் இந்த மாதம் மார்ச் மாதம் 2026 வருஷத்தில் அது இயற்கை வழியாகவும் ஆவிக்குரிய வழியாகவும் வெளிப்படுற காரியத்தை பற்றி 3 காரியத்தை பற்றி பார்த்தோம். We saw 3 things. We are living in times of high prophetic activity and discernment is the most valuable currency. நாம் இப்போ அதிகமாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற காலத்தில் இருக்கிறது. அதை பற்றி புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பகுத்தறிவு இல்லாதபடிக்கு ஒன்றுமே நாம் புரிஞ்சு கொள்ள முடியாது. You will miss it all if you don't have the very thing. பகுத்தறிவு இல்லை என்றால் எல்லாம் நம்மளை கடந்து போய்விடும், தவறு விட்டுவிடும். One is the shaking of false foundations. அப்போ முதலாவது போன வாரம் பார்த்தோம், அது பொய்யான அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்படும். Like banks and other big structures, he will shake everything that can be shaken so that what is unshakable remains. அப்போ பேங்க்கும் பெரிய பெரிய கம்பெனிகளும் கூட கர்த்தர் அசைக்க போகிறார். அசைறது எல்லாவற்றிலும் அசைக்க போகிறார். அசையாதது அது நிற்கும்படிக்கு. It can be on global economy or political sphere also. அது பொருளாதார நிலவரத்தையோ அரசியலில் பற்றி கூட அரசியலில் கூட இருக்கலாம். பட் ஆல்சோ இன் யோர் லைஃப் வே யூ ஹாவ் பில்ட் ஆன் சாண்ட். அது மட்டும் இல்லாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியை நீங்கள் மண்ணு மேலே கட்டி எழுப்பி இருக்கிறீரோ அது கூட. டோன்ட் பேனிக், காட் இஸ் போரிங் அ கான்கிரீட் ஃபவுண்டேஷன். அப்போ மண்ணு மேலே கட்டினது உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியோ அது நிலச்சி நிற்காது. கர்த்தர் இப்போ அசைக்கும் போது ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் கான்கிரீட் உள்ள அஸ்திபாரத்தை ஊற்ற போகிறார். ரெண்டாவது, செகண்ட் ஒன் இஸ் த ஓப்பன் டோர் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
ரெண்டாவது என்னவென்றால் எதிர்பார்க்காத சந்தர்ப்பங்கள், திறந்த வாசல், அதுக்காக திறந்த வாசல்கள். He is releasing unexpected favor and opening a door of breakthrough, but it will not be in a way that you are expecting and might have to take a step of faith into the unknown. அப்ப இது திறந்த வாசல், சந்தர்ப்பங்கள், புதிய புதிய விடுதலின் வாசல்கள் திறக்கிறாரு. நினைக்காத கிருபையின் வாசல்களை, விடுதலின் வாசல்களை உங்களுக்கு திறந்து கொடுக்கிறார். ஆனாலும் நீங்க அந்த விண்ணப்பத்துக்கு பதில் நீங்க எதிர்பார்க்கிற வழியில இல்லாத இருக்கலாம். அப்ப நீங்க உணர்வு உள்ளவர்களா இருந்து அதை பார்க்கணும், கவனிக்கணும். ஒருவேளை நீங்க விசுவாசத்துல தெரியாத இடங்கள்ல அடியெடுத்து வைக்க வேண்டியதா வரும். Pay attention when the unexpected happens. நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் சம்பவிக்கும்போ நீங்கள் கவனிக்க வேண்டும். Third one is the war of voices. அப்போ மூணாவது என்னென்றால் சத்தங்கோ, குரலுங்கோ அதிகமா, சுற்றிலும் அதிகமா சத்தமா போட்டுக்கொண்டு இருப்பார்கள். The enemy is sending a spirit of confusion to drown out the still small voice of the Holy Spirit. சத்ரு என்ன பண்ணும், குழப்பத்தின் ஆவியை அனுப்பி அந்த மெல்லிய குரல், கர்த்தருடைய குரலை கேட்காதபடிக்கு, ஆவியானவரோட உணர்த்துறத கண்டுபிடிக்காதபடிக்கு செய்யும்படிக்கு, force you to make quick wrong decisions. அப்போ இந்த குழப்பத்துல சீக்கிரமா தீர்மானம் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நீங்க தவறான தீர்மானங்களை பண்ணிடுவீங்க. He wants you to act out of fear, not faith. பயத்துல எதனா தீர்மானம் பண்ண வைக்குவார், விசுவாசத்தினால அல்ல. You must know God never speaks out of panic. நீங்கள் என்ன அறிய வேண்டும், பயத்துல எல்லாம் கர்த்தர் பேச மாட்டார். Powerful, peaceful way only God speaks. வல்லமையோட சமாதானத்தோடு தான் கர்த்தர் பேசும். அத்தாரிட்டேட்டிவ் பட் காம், அதிகாரத்தோடு பேசுவாரு, ஆனாலும் அமைதியா தான் பேசுவாரு. ஸ்டாப் அண்ட் ரிட்ரீட் இன் டு த சீக்ரெட் பிளேஸ் பிஃபோர் யூ டூ எனிதிங். இந்த மாதிரி குழப்பத்தின் மத்தியில் நீங்க எல்லாம் நிக்க வச்சுட்டு அந்த உன்னதமான ஒரு மறைவில் போய் நீங்கள் ஜெபத்தில் இருக்க வேண்டும், எதனா தீர்மானம் செய்யறதுக்கு முன்ன. Now today we are going to see the fourth thing that is going to happen. If the fourth is the great betrayal, which is actually the great exposure. அப்போ ஒரு பெரிய ஏமாற்றுதல், அது என்ன பண்ணும், வேஷத்தை கலைக்கும். அதுதான் உண்மையா என்னன்னு கேட்டா, அதுதான் வேஷத்தை தேவன் கலைத்து உள்ள என்ன இருக்குதுன்னு காட்டுவார். God is going to expose the hearts of people around you. உங்களுக்கு சுற்றில இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை தேவன் உண்மையா எப்படி இருக்குதுன்னு வெளிப்படுத்த போகிறார். This is the sheer mercy of God. இது தேவனுடைய சுத்த கிருபையா இருக்குது. He is removing your Judas before the main course is served. உங்க கூட இருக்கிற யூதாஸை முக்கியமான காரியம் சம்பவிக்கிறதுக்கு முன்னே வெளிப்படுத்த போகிறார். Because where he is taking you, you cannot have leaks in the inner circle. ஏனென்றால் எங்க கொண்டு போகிறாரோ தேவன், அங்க உள்ளான வட்டத்துல அங்க எந்த ஓட்டையும் இருக்கக்கூடாது. Know that God is pruning the dead branches. நீங்கள் என்ன அறிய வேண்டும் என்றால், தேவன் செத்து போன கிளையெல்லாம் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது என்று. அஞ்சாவது, the fifth is the harvest of tears. அஞ்சாவது எது என்றால் கண்ணீருடைய அறுவடை. Tears you cried in 2024, 2025 when you thought God had forgotten you. 2024 வருஷத்துல அழுத கண்ணீர், 2025 வருஷத்துல அழுத கண்ணீர்கள், தேவனே உங்களை மறந்து விட்டாருன்னு நினைச்ச காலத்துல அறுவடை. He says those who sow in tears will reap with joy. வசனம் என்ன சொல்லுது,
கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று. அக்கார்டிங் டு ஜோவல் 2:25 இஸ் ரிலீசிங் ரெஸ்டரேஷன். யோவேல் 2:25 பிரகாரம் அவரு திருப்பி அளிக்கிறார். சத்ரு திருடி கொண்டு போன வருஷங்களை திருப்பி அளிக்கிறார். The years which the enemy stole, he is going to restore. Financial harvest, healing of sicknesses. You faced years for years. அப்பம் எவ்வளோ வருஷமா பெற்றுக்கொள்ளாத பொருளாதார அறுவடை. அப்புறம் வியாதி, எவ்வளோ வருஷமா அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற வியாதி சுகமாகும். God has been blotting your enemy every tear, bottling your every tear, and now he is going to water the seeds of your future. அப்போ உங்க ஒரு கண்ணீரும் கூட அவர் துருத்தியில வைத்து கொண்டு இப்ப உங்க விதைகளை எல்லாம் கூட நீர் பாய்ச்ச போகிறார்கள் வரும் நாட்களுக்கு அறுவடைக்கு. The sixth one is divine convergence. அப்போ ஆறாவது என்னவென்றால் தெய்வீக ஐக்கியம், ஒற்றுமை. Two rivers from opposite directions crashing together to form a massive ocean. ரெண்டு பக்கத்துல இருந்து நதி ஓடி என்ன பண்ணும், அது சேரும்போது ஒரு பெரிய சமுத்திரம் வரும். He is bringing spiritual and natural together. ஆவிக்குரியதும் இயற்கையானதும் ஒன்று சேர்த்து கூட்டி கொண்டு வருகிறார். He is bringing your request and his power together. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களும் அவருடைய வல்லமையும் ஒன்று கூட்டி சேர்த்து கொண்டு வருகிறார். which took 10 years will happen in 10 days. 10 வருஷம் அது நடக்கிறதுக்கு காத்திருக்க வேண்டியதா இருந்தது. ஆனாலும் 10 நாட்களுக்குள்ள அது நிறைவேறும். You have to stop hiding and step out because of the next level of breakthrough. அப்ப நீங்கள் மறைஞ்சிருக்கிறத விட்டுட்டு அடி எடுத்து வெளியே வச்சு அடுத்த விடுதலின் வாசலுக்கு நீங்கள் உள்ளே பிரவேசிக்கணும். The seventh is a fork in the crossroads. ஏழாவது என்னவென்றால் ரெண்டு ரோடுங்க ஒன்று சந்திக்கும் போது அங்க ஒரு புது வழி. One road was paved and easy, aligned with lights and comfort. அதுல ஒரு ரோடு ஒரு வழி சொகசான வழி. அப்போ அதுல சொகசா நீ இருக்க முடியும், வெளிச்சம் இருக்குது, எல்லாம் நமக்கு விரும்புகிற எல்லா காரியங்களும் இருக்குது. Another was narrow, rocky and steep that led up to the clouds. இன்னொன்று குறுகலானது, அது சரியான நடக்கிறதுக்கு பாதை இல்லை. அது எங்க போய் சேரும், மேகத்துக்கு போய் சேர்ற ஒரு வழி, இன்னொரு வழி. Jesus stood at the intersection and pointed to the narrow path. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரெண்டு வழிகளோட நடுவில் நின்றுட்டு அந்த குறுகலான பாதையை கை நீட்டி காட்டுகிறார். Everyone will have to choose the narrow path or the broad path in this month. இந்த மாசத்துல நீ இந்த விசாலமான பாதைக்கு போவீர்களா இல்லைன்னா குறுகலான பாதையில போவீர்களா என்று தீர்மானம் செய்யணும் இந்த மாதத்திலேயே. The Lord is calling you to choose the holy path to consecrate yourself. கர்த்தர் அந்த பரிசுத்தமான பாதையில நடக்கும்படிக்கு உங்களை பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த குறுகலான பாதையில நடக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார், பரிசுத்தமா இருக்கும்படிக்கு, பிரதிஷ்டை செய்யும்படிக்கு. You will have the anointing, his presence. அந்த குறுகலான பாதையில போகும்போது அது பிரச்சனையா கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டோட அபிஷேகம், அவருடைய பிரசன்னம் அதிகமா உங்களோடு இருக்கும். The broad path you choose you will lose the anointing. விசாலமான பாதையில அடி எடுத்து வச்சா அபிஷேகத்தை எழுந்து போய்விடுவீர்கள். Step out to your next level of breakthrough. நீங்கள் அடுத்த விடுதலின் வாசலுக்கு நீங்கள் கால் எடுத்து விசுவாசத்தோடு அடி எடுத்து வையுங்கள். Are you a fan of Jesus or a follower?
நீங்கள் இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவோட ரசிகரா இருக்கிறீர்களா, இல்லைன்னா அவருடைய சீஷனா இருக்கிறீர்களா? ஃபேன்ஸ் வாண்ட் பிளெஸிங்ஸ். ரசிகரா இருந்தா ஆசீர்வாதம் வேண்டி கேட்டுட்டே இருக்குவார்கள். ஃபாலோவர்ஸ் கேரி த கிராஸ். சீஷர்களா இருந்தா அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போவார்கள். டூ தீஸ் 6 things. இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 6 காரியங்கள் செய்ய வேண்டும். Consecrate your mornings. Don't do anything till you touch the hem of his garment. காலை கொஞ்ச நேரம் நீங்கள் பிரதிஷ்டை செய்து ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுற வரைக்கும் வேற எதுவும் தொடாதீர்கள். செகண்ட், ஃபாஸ்ட் something of the flesh to sharpen your spirit. ரெண்டாவது, எதனா ஒரு காரியத்தை உபவாசம் இருங்கள். அது மாம்சத்துக்குரிய ஒரு காரியத்தை நீங்கள் உபவாசிக்கும் போது உங்க ஆவியை அது கூர்மையாக்கும். தேர்ட், armor your heart with forgiveness so that the arrow of offense cannot penetrate. மூணாவது என்ன என்றால், உங்க இருதயத்தை சர்வாயுத வர்க்கத்தை, மன்னிப்பின் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் உங்க இருதயத்தில். அப்போ எடர்ல் என்ற அம்பு உள்ள போகாது. ஃபோர்த், sow seed and believe for a harvest. நாலாவது என்ன செய்யணும்? விதையை விதைச்சு அறுவடையை எதிர்பார்க்க வேண்டும். ஃபிஃப்த், ரைட் த விஷன். அஞ்சாவது என்ன? தரிசனத்தை எழுத வேண்டும். ரைட் வாட் யூ ஆர் ட்ரஸ்டிங் காட் ஃபார். மேக் இட் பிளேன். சிக்ஸ்த், கார்ட் யுவர் கேட்ஸ். உங்க வாசல்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். Your eyes and ears are portals. அப்போ உங்க கண்ணும் உங்க காதும் அது வாசல்களா இருக்கிறது. No enemy garbage should enter through those portals. சத்ருட எந்த குப்பையும் அந்த கண்ணும் காதும் வழியா உள்ள பிரவேசிக்க கூடாது. I'm going to pray for you now. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். We are now in the times and seasons of the Lord Jesus Christ. God manifest in the flesh, became a living sacrifice on Calvary cross. That the anointing of the first feast, spring feast, the feast of Passover, the Lord will pour on everybody. Shall we look to him? Shall we sacrifice something in this 2026 Good Friday resurrection season? It's a sacrifice which counts to Jesus. Other things also he accepts, but he will never leave a sacrifice. Shata riya raba ri ri ra. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message. Father, pour out your spirit upon each and everyone. Lord, what is the sacrifice? For the sacrifice you did for us on Calvary cross, you expect this 2026 Good Friday resurrection season from your people. Hallelujah. Without a sacrifice, nothing will be accepted. Lord, I pray that you pour out your Holy Spirit on them, give them revelation, Lord, to receive, if they have not received salvation, that their sins have been forgiven, to immediately wash their sins in your blood and receive forgiveness for their sins first, and then to build on it, do all the things what, Lord, you spoke through the message today. I pray for each one expecting deliverance, healing, Lord, from you. Pour out your spirit upon them also. Lord, let them receive a new anointing. You said you'll pour out your spirit upon all flesh. Lord, pour out your special anointing on feast days. There are open heavens. I pray that you pour out your spirit and blessings which they have no room to contain. Let them be blessed. Deliver them, heal them. In Jesus' name I pray with thanksgiving. இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்கிற மகா பரிசுத்த தேவனே, கர்த்தாவே, மரண பரியந்தம்
உம்மை தாழ்த்தினபடியால் மேலான நாமத்தை பெற்று அவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இப்பொழுது கர்த்தாவே இந்த முதலாவது உஷ்ணகால பண்டிகையோட அபிஷேகத்தை ஷட்டா ரியா ராபா ரீரா எல்லார் மேலே ஊற்றவன்மாவை ஜெபிக்கிறேன், ஊற்றவன்மாவை ஜெபிக்கிறேன், ஊற்றவன்மாவை ஜெபிக்கிறேன். ரட்சிப்ப பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத இருந்தா கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் பெற்று கர்த்தாவே புருஷனோட பேரும் கர்த்தாவே சிந்தின ரத்தத்தின் முதிரையும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே முதலாவது கிருபை செய்யும். எல்லாரும் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்று எல்லாரும் ரட்சிப்பை பெற்று மோட்சத்துக்கு வரணும் என்று கர்த்தாவே நம்முடைய ஆவியை ஊற்றவன்மாவை ஜெபிக்கிறேன், ஊற்றவன்மாவை ஜெபிக்கிறேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு இப்போ சீக்கிரமாக நீ வரப்போகிறீர். 2ஆம் வருகையில் 1ஆம் வருகையில் சிந்தின ரத்தத்தினால கழுவப்பட்ட மணவாட்டியை எடுத்துக்கொண்டு போகும்படிக்கு கர்த்தாவே ஹல்லேலூயா சீக்கிரமாக வரப்போகிறீர். எல்லாரும் கூட கர்த்தாவே அந்த ஆயத்தத்துக்கு என்னென்ன நீ பேசினீரோ அதெல்லாம் செய்து கர்த்தாவே நீ வரும்போ புத்தியுள்ள கன்னியா கர்த்தாவே செம்மறியாடா வெள்ளையாடா அல்லாதபடிக்கு கோதுமை பதிரா அல்லாதபடிக்கு இருக்கும்படி தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும். இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தாவே உதவி செய்வன்மாவை ஜெபிக்கிறேன். இப்படி ஆவியை ஊற்று, அபிஷேகத்தை ஊற்று. திறந்த வானம் உண்டு பண்டிகை நாட்களில். வல்லமை அபிஷேகத்தை ஊற்றி சுகத்தை எதிர்பார்க்குறவங்க மேலே ஊற்றி விடுதலைத்தாரு, சுகந்தாரு, அற்புதம் செய்யாண்டாரு. கர்த்தாவே இந்த நாட்களில் உம்முடைய தியாகத்துக்கு நீ செய்த தியாகத்துக்கு ஒப்பா என்ன தியாகம் உம்முடைய ஜனங்களிடத்துல எதிர்பார்க்கிறீர்கள். கர்த்தாவே தியாகத்தை நீ விட்டு விடவே மாட்டீர்கள். தியாகம் இல்லாதது கூட ஏற்றுக்கொள்ளுகிறீர். ஆனாலும் தியாகத்தை நீ விட்டே விட மாட்டீர். கண்ணு அங்கே வந்து விசேஷித்த ஆசீர்வாதத்தை நீ கொடுக்கிறீர். அப்படியே ஜனங்கள் மேலே நம்முடைய ஆவியை ஊற்றி கர்த்தாவே தியாகமான ஒரு காரியத்தை இந்த 2026 வருஷம் பஸ்கா பண்டிகை நாட்களில் அவங்க செய்ய கிருபத்தார். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். If this message is a blessing to you, contact us by phone. If you want to support this ministry, send your offerings to the account number on the screen. Sacrificial offerings, you give first fruit offerings and honor the Lord. The Lord has promised to open the windows of heaven and pour out blessings you have no room enough to contain. Because in these days, times and seasons, He is going to give a big harvest to God's people so that they can support end time harvest of souls. So you sacrificial offering, you give an honor and celebrate your God in this Passover season. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கையை இந்த அக்கௌண்ட் நம்பரில் அனுப்புங்கள். தியாகமான காணிக்கைகளை அனுப்பி நீங்கள் ஊழியத்தை தாங்கள். கடைசி நாட்களோட அறுவடை தாங்க. வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவர் அறுவடையை வர்ஷிக்க செய்ய போகிறார். ஏன்னா கடைசி கால அறுவடை தாங்கிறது அவருடைய ஜனங்கத்தான். அப்படியே ஹல்லேலூயா. என்ன உங்கள் விண்ணப்பம் கூட நீங்கள் எழுதி வச்சா எல்லா விண்ணப்பத்துக்கும் பதிலும் விடுதலையும் இந்த நாட்களில் கர்த்தர் பலிபடுத்தண்டே உங்கள் விண்ணப்பத்தை எழுதி வச்சு நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது அற்புதம் அடையாளம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். If you want individual prayers, Friday morning 10 to 2 individual prayers will be made for you at that address. Contact us by phone and come and receive your deliverance. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த முகவரியில் எங்களை ஃபோன் பண்ணி வந்து உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May God bless you.